ஸ்வேதாஸ் கிச்சனில் வடகரி ரெசிபி பார்க்கலாம் வாங்க. 2 கப் கடலை பருப்பை கழுவி 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கணும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, உப்பு சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து அது தோசை தவாவில் அடை மாதிரி தட்டி உதுத்து எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கணும், நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கின பிறகு தனி மிளகாய் தூள், காஷ்மீரி சில்லி, தனியாத்தூள், கரம் மசாலா, கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறின பிறகு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். தண்ணி நல்லா கொதித்ததும் உதுத்து வச்சுருக்கிற அந்த வடையை எடுத்து இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். திக்காக இருந்ததுன்னா கொஞ்சமாக சுடு தண்ணி வச்சு சேர்த்துக்கலாம். அப்போ சுவையான வடகரி ரெடி.